திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் திறக்கப்பட்டும் செயல்படாமல் இருக்கும் இரத்த வங்கியை செயல்படுத்த கோரி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம். இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழை எளியவர்கள் ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்கள் தான் இந்த ஆஸ்பத்திரியில் பயன்பாட்டில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான இரத்த வசதி இங்கே இல்லாதனால திருவாரூர் போக வேண்டியிருக்கு. இது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். என்கிட்ட திருத்தணிலேருந்து திருவாரூருக்கு டோனர் வர்றது ரொம்ப சிரமமான விஷயம். அப்படி வர்றதா இருந்தால் அவங்களோட ஒரு நாள் வேலையை தள்ளி வச்சு வரணும், அவங்களோட ஒரு நாள் வருமானத்தை விட்டு வரக்கூடிய நிலை வருது. இதனால் நிறைய டோனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வர்றது கிடையாது. அதனால் இதை வலியுறுத்தி தான் இந்த ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாரும் பங்கு பெறணும். ஏன்னு கேட்டால் இது எல்லா மக்களுக்குமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதிகம் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் தான். அவங்களுக்கு தான் அதிகமாக இரத்த தேவைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய நிலைக்கு வரதுக்கான காரணம் 30 கிலோமீட்டர் போய் தான் ரத்தம் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப டோனர்கள் முன் வரத்துக்கு சிரமப்படுறாங்க. அதை கருத்தில் கொண்டு எல்லாரும் கலந்துக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் சார்பாக வருகிற சனிக்கிழமை திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற இரத்த வங்கியை செயல்பாட்டிற்கு கொண்டு வர கோரி ஒரு மிகப்பெரிய மாபெரும் பேரணியையும் ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்கள் அதில் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டூர் ஒன்றியம், வாய்மேடு, கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க, முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மருத்துவமனை நாடிதான் மருத்துவம் செய்வதற்காக வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இரத்த வங்கி இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக இரத்த வங்கி அங்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து போன வருடம் 2023ஆம் ஆண்டு இரத்த வங்கி கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தும் இது திறக்கப்பட்டும் 1 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் மக்களுடைய செயல்பாட்டிற்கு வராத காரணத்தினால் மக்கள் இன்னும் அதிகமான தொல்லைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இங்கு யாராவது ஒருவருக்கு இரத்த தேவை என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பயணித்து தான் இரத்தத்தை திருவாரூர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கொடுத்து எடுத்து வரக்கூடிய சூழ்நிலை. அதுவும் முத்துப்பேட்டையிலிருந்து ஒரு டோனர் வராருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் அவர் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் கூலி வேலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டோனர்கள், தன்னரவாளர்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பல மக்களுக்கு ரத்தம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. அதை முக்கியமாக மையமாக வைத்துதான் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இங்கு கட்டப்பட்டும் செயல்பாட்டில் வராமல் இருக்கிற காரணத்தினால் அது அதிவிரைவாக செயல்பாட்டில் வந்தால் பெரும்பாலான நோயாளிகள் பயனடைவார்கள். அதை அரசாங்கம் உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும். அதே போல அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதை அதிவிரைவாக செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக இந்த பகுதியில் நாம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பு செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற சனிக்கிழமை அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிகமான மக்கள் கலந்து கொண்டு இதை பயன்பாட்டில் வருவதற்கு மிக அதிகமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வருவோம் என்கிற ஒரு கருத்தோடு இந்த தகவலை நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் யாசர் ராபத்.